1995 மே மாதம் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து உலக பிரசித்தி பெற்ற தேவனால் வல்லமையால் பயன்படுத்தப்படுகிற போதகர் பென்னி ஹின் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார்கள். How many of you know Benny Hinn, Pastor Benny Hinn? எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது நான் 7 வயது சிறுவனாய் இருந்தேன். என்னுடைய தகப்பனார் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு வகித்திருந்தார்கள். அங்கிள் தினகரன் அவர்களுக்கு பர்சனல் பிஏவாக இருந்தார்கள். ஆகவே நாங்கள் குடும்பமாக அந்த கூட்டத்துக்கு சென்றிருந்தோம். I was just 7 years old boy. சிறு பையன், 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். இந்த கூட்டத்திற்கு நாங்கள் சென்ற பொழுது எனக்கு அங்கிள் டிஜிஎஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவர் கொடுக்குற மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நினைச்சிருந்தேன் அங்கிள் டிஜிஎஸ் தான் மெசேஜ் கொடுக்க போறாருன்னு சொல்லி. நான் போய் அங்கே உட்காந்துட்டு அப்படியே பார்த்தேன் இந்த ஸ்டேஜை. இந்த ஸ்டேஜில் எல்லோ கலர்ல மிராக்கிள் க்ரூசேட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அந்த எழுத்துக்களை நான் அப்படியே பார்த்து பாருங்க, என்னால் அதை மறக்கவே முடியாது. இந்த மிராக்கிள் க்ரூசேட், என்ன மிராக்கிள் க்ரூசேட்? கீழே பார்த்தா பென்னி ஹின் போட்டுருந்துச்சு. அடாடா, சரியான இடத்துக்கு நம்ம வரல போல இருக்கு. நம்ம அங்கே டிஜிஎஸ் பசங்க பண்ணுவான்னு நினைச்சோம். ஏதோ ஒரு வெள்ளைக்கார வராது போல இருக்கு. திரும்பி போயிருக்காமா கூட நினைச்சோம். நம்ம அநேக தமிழ்நாட்டிலிருந்து வருகிறவங்க அப்படி தானே நினைப்போம். ஏதோ ஒரு வெள்ளைக்கார வராது, பேசுறது அவங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னு சொல்லி நான் உட்கார்ந்துருந்தேன். கூட்டம் ஆரம்பமானது. எல்லாரும் மேடையில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க பாருங்க. சரியா ஒரு 7 மணி போல இருக்கும். இதே போல கோட் மாட்டிட்டு ஒரு மனுஷன் வெள்ளையா மேடைக்கு வந்தார். நான் அவரை பார்த்தேன். அவர் தான் பென்னி ஹின் போல இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவருடைய டைம் வந்தது. மைக்கு குடிச்சார். ஒன்றுமே செய்யல. எல்லாரும் எழுந்து இப்போ நான் கணக்கு சொன்ன பாருங்க. இதே மாதிரி எழுந்து நிற்க வச்சுட்டு ஹோலி ஸ்பிரிட் வெல்கம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஹalleluya அப்படின்னு எல்லாரும் ஹalleluyaன்னு பாடுறாங்க. அப்புறம் பிரசங்கம் பண்ணார். ஆச்சரியமாக அந்த பிரசங்கத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. 3 வசனம் தான் கொடுத்தாரு பாருங்க. 3 வசனம். என்ன சொன்னார் தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேய கடற்கரையில் உலாவின அதே இயேசு இன்று மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனங்களை குணமாக்கின அதே இயேசு இன்றைக்கு உங்களை குணமாக்குவார். இவ்வளவுதான் சொன்னார். சொல்லிட்டு இந்த மெசேஜை கொடுத்து முடிச்சுட்டு திரும்பி கடைசியில் ஃபைனல் பேருக்கு எல்லாரும் ஏற்றி நிற்க வச்சுட்டு ஹalleluya அதே மாதிரி பாடி சொன்னார். those who are healed, சுகமானவங்க மேடைக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக வாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் பாருங்க. எங்க இருந்தாலும் வச்சதுல கூட்டம். people who are walking sticks, walking with walking sticks, wheelchairs, stretchers, throughout everything started running on the stage. முடமானவெல்லாம் மானப்போல துள்ளி குதிக்கிறதையும், குருடர்கள் பார்வையிடர்கள் செவிடர்கள் கேட்கிறதையும் கண்ணார பார்த்து பிரமித்தேன். என்ன செய்கிறார்? நானும் எத்தனையோ கூட்டங்கள் சின்ன வயசுல பல பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். யாரும் இப்படி பிரசங்கம் பண்ணது இல்லையே, இப்படிப்பட்ட கண் எதிரே மிரண்டல்ஸ் ஃபீலிங்ஸ் நடக்கிறத நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்லி பிரமித்தேன். 95ஆம் ஆண்டு அன்றைக்கு வீட்டுக்கு சென்றேன். Now it is 2009, going to be over. For 14 years, 14 ஆண்டுகளாக அவரை விட்டவில்லை. ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், give me this anointing, give me this anointing, give me this anointing. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பதாக நான் உண்மையை கூற முடியும். ஒவ்வொரு நாளும் நான் விட்டாமல் அவரை கேட்கிறேன். குளிக்கும் போது கேட்பேன், சாப்பிடும் போது கேட்பேன், தூங்கும் போது கேட்பேன், படிக்கும் போது கேட்பேன். Lord, give me that anointing, give me that anointing. இந்த அபிஷேகத்தை எப்படி பெற முடியும்? இந்த வல்லமையை எப்படி பெற முடியும்? இதனுடைய ரகசியம் என்ன? வாலிப பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் இதே போல் பயன்படுத்தப்பட முடியுமா? It is possible. It is not just for somebody else on the platform. ஐயோ, மேடையில் உட்கார்ந்து பெரிய ஊழியக்காரங்க நினைச்சுக்காங்க. இவங்களும் நேற்று உங்களை மாதிரி தான் சின்ன வயதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேடையில் கொண்டு வந்திருக்கிறார். நாளைக்கு உங்களை கொண்டு வருவார். Everybody here are called to the ministry. தேவனுடைய இந்த மகிமையான ஊழியத்தை அழைக்கிறார். எப்படி சொல்றேன்னு கேட்கிறீங்களா? அதற்கு தான் இந்த பவர்மெண்ட்ஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹalleluya. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே இன்றைக்கு கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள். Those who are here, none of you here are an accident. You are here because you are called for this healing ministry. Hallelujah, hallelujah. அதற்கு பின்பு நான் வீட்டுக்கு சென்று தேவனுடைய போராடி ஜெபித்தேன். 5 ஆண்டுகள் கழித்து தேவனை பரிசுத்தாவியில் அபிஷேகம் பண்ணினார். Just to get the anointing. இப்போ நான் கையை வச்சு எல்லாரும் உடனே அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. I prayed for 5 years. செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது இருந்து நான் அபிஷேகத்தை எனக்கு ஆண்டவரே தாங்கன்னு சொல்லிச்சேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு நாள் எங்க வீட்டில் ஒரு 4-5 பேர் குழுவா ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது
I just received the baptism of the Holy Spirit. நான் சுருக்கமாக சொல்லட்டும். அதற்கு பின்பு நான் பல புத்தகங்களை வாசித்தேன். போதகர் பென்னிஹின் அவர்கள் எழுதியிருந்த குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், அனாயிண்டிங் என்ற புத்தகங்கள்லாம் பல முறை வாசித்து கிழித்தேன். I know every incident what is written there because இந்த புத்தகத்தை படிச்சனால எனக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்தாரு சொல்லல, எனக்குள்ள இந்த தாகத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஐயோ எனக்கு எதையாக நான் செவித்து இந்த வல்லமை நான் பெற வேண்டும். அவரை பார்த்து அப்படி கையை வச்சு எல்லாம் தோப்புன்னு விழுகிறாங்க. என்னடா அது ஒண்ணுமே புரியல. அட்லீஸ்ட் நான் கையை வச்சு எல்லாம் விழுகிறதுக்காக நான் செகண்ட் இயர் படிக்கும்போது ஜாப் பண்ணேன். I was so young that time. I don't know what is happening. I said நான் கையை வைக்கிறது கீழே விழுந்தப்பா எனக்கு காரணம். ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆண்டவர் சொன்னார், this is my power. அதற்கு பின்பு தான் உண்மையாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், Lord give me this anointing, give me this glory என்று கேட்டேன். இந்த year 2002 2002ஆம் ஆண்டு கொரியா தேசத்திலிருந்து லீஜியன் ராக் என்ற ஒரு ஊழியர் சென்னைக்கு வந்திருந்தார்கள். எத்தனை பேர் அதுக்கு அறிந்திருக்கிறீங்க? லீஜியன் ராக் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இவர் வந்தார் பாருங்க. அதே மெரினா பீச்சில் மீட்டிங் நடந்தது. அதற்கு நான் போகவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் 3 நாட்களும் நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினார்கள். அதை நான் வீட்டில் இருந்து கொண்டு பார்த்தேன். 3 போடியம் பாருங்க. லீஜியன் ராக் பாஸ்டர் ஒன்று, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது ஒன்று, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது ஒன்று. 3 பேர் பிரசங்கம் பண்ணாங்க. என்ன நடந்தது தெரியுமா? கடைசி ஜெப நேரத்தில் இந்த கொரியன் மேன் லீஜியன் ராக் கரங்களை நீட்டி கொரியன் லாங்குவேஜ் சொன்னார். அவ்வளவுதான் தெரியும். I could not understand anything what is God. அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கவங்க அட்லீஸ்ட் they can understand English, but they cannot understand the Korean language. இப்படிதான் ஜெபிச்சார் பாருங்க. என்ன வளர்றாருன்னு நினைச்சேன் நான். ஒன்னும் புரியல. But you know what happened? வீல் சேர்ல ஏறி ஓடி ஸ்ட்ரெச்சருக்கு போட்டு ஓடி வந்தாங்க. கணக்கற்ற அற்புதங்கள் நடந்தது. ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சுகம் பெற்றார்கள். ஏரிகளை தூக்கி போடுறதையும் கண்ணாடியை தூக்கி போடுறதையும் லைவ் ஹீலிங்ஸ் நடக்கிறதை நான் பார்த்து மீண்டும் பிரமித்தேன். அப்ப நான் ஆண்டவரை ஜெபிச்ச, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு தேவ ஊழியரை தனியை சந்திச்சு இவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கேன்.